உன் பாவம் உன்னை காட்டி கொடுத்து விடும். நல்லா பாருங்க, ஆதாமும் ஏவாளும் அந்த பாவத்துக்கு இடம் கொடுக்காத வரைக்கும் அவங்கள மூடி இருந்தது தேவனுடைய மகிமை. ஆனா என்னைக்கு அந்த பழத்தை சாப்பிட்டாங்களோ அவங்க பாருங்க, அவங்க தோட்டத்துக்கு வெளியில இல்ல, தோட்டத்துக்கு உள்ளதா இருந்தாங்க. நம்மளும் சபைக்கு உள்ளதா இருப்போம், ஆனா பண்ணி கூட்டமா இருப்போம். பாவம் செஞ்சுட்டு சபையில வந்து உட்காந்துட்டு போனா தோட்டத்துக்கு உள்ளதா இருப்போம். ஆதாமேவல் தோட்டத்துக்கு வெளியில போல, தோட்டத்துக்கு உள்ளதா இருந்தாங்க. ஆனா தோட்டத்துக்கு உள்ளே இருந்துட்டு ஆண்டவரை பார்க்க முடியாம மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டாங்க. சந்நிதிக்குள்ளதான் இருப்போம், சபைக்குள்ளதான் இருப்பேன். இன்னொன்னு கூட பிசாசு சொல்லி தருவான், இவ்வளவு பாவம் பண்ணி இன்னும் ஆண்டவர் ஒன்றும் செய்யலை அப்படின்னு சொல்லி தருவான். ஆண்டவர் உங்களை இப்படிப்பட்ட சத்தியத்தை சொல்லி எச்சரிக்கும் போது நீங்கள் மனம் திரும்பிட்டீங்கன்னா அது கிருபை. ஆனா இந்த எச்சரிப்பை தாண்டி 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 நீ ஒரு ட்ராக்ல ஓடிட்டு சேத்துல இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்துட்டு போறோம் அப்படின்னு போயிட்டு இருந்தீங்கன்னா அது ஒரு நாளிலே கிருபையா இருக்காது, தண்டனை. நம்ம தண்டனை பெறக்கூடாதுன்னு சொல்லி தான் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நமக்கு கிருபையை கொடுத்துட்டு இருக்காரு. இன்றோடு கூட ஏதாகிலும் அசுத்தத்துல நீ இருப்பினா விடு. அந்த பையன், இந்த பொண்ணு, ஃபேஸ்புக், இது எல்லாம் சேரு. உயர்ந்த மேட்ல தான் இருக்கேன். ரட்சிப்பு கர்த்தருடையது பிரதர். ரட்சிப்பு கர்த்தர் உன் கையில எல்லாம் ரட்சிப்பு கிடையாது.